வணக்கம். சலாம் மலேசியா மடானி. ஆத்தியம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் நான் ஷர்மிடி சரவணன். இன்றைய தலைப்பு செய்திகள். பிரதமர் உறுதி. ஒவ்வொரு 15 நிமிடங்களுக்கு ரயில் சேவை. நெடுஞ்சாலைகளில் வாகனங்களின் படையெடுப்பு. பகிடிவதை நம் நாட்டில் பள்ளி மாணவர்களிடையே அதிகரித்து வருகிறது. பகிடிவதை கண்டனத்துக்கு உரிய செயல் என்று அறிந்தும் மாணவர்களின் மனப்போக்கு இன்னும் மாறவில்லை. இதனால் பல மாணவர்கள் உடல் ரீதியாகவும் பாதிப்பு அடைகின்றனர். இக்குற்ற செயலை குறைக்க கல்வி அமைச்சு பல திட்டங்களை தீட்டியுள்ளது. பள்ளிகளில் பகிடிவதையின் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை தெரிந்து கொள்ள நம்மோடு ஆர்டிஎம் செய்தியாளர் சிவசங்கரி மகேந்திரன் நேரலையில் இணைந்துள்ளார். வணக்கம். நான் இப்பொழுது லாக்காவில் உள்ள புக்கே காஜாங் தமிழ் பள்ளி நெறிவுரை வழிகாட்டி ஆசிரியர் திருமதி சித்ராவோடு நேர்காணலில் இணைந்துள்ளேன். வணக்கம். உங்கள் கண்ணோட்டத்தில் பகிடிவதை என்றால் என்ன? என்னுடைய கண்ணோட்டத்தில் பகிடிவதை என்பது ஒரு மாணவனை உடல் ரீதியாக துன்புறுத்துவதும் மன ரீதியாக மன உளைச்சலுக்கும் ஆளாக்குவதே பகிடிவதை என கருதுகிறேன். பகிடிவதை பள்ளி மாணவர்களுக்கு என்னென்ன விளைவுகளை தருகிறது? பகிடிவதைக்கு ஆளான ஒரு மாணவன் பள்ளிக்கு வர மட்டம் போடுவான். அவன் எப்பொழுதும் தனியாகவே இருக்க ஆசைப்படுவான். மேலும் தன் சக நண்பர்களோடு ஆசிரியர்களோடு தைரியமாக உரையாட சற்று தயங்குவான். இதையே ஒரு பகிடிவதையின் மாணவர்களின் விளைவாக நான் கருதுகிறேன். நீங்கள் நெறிவுரை வழிகாட்டி ஆசிரியர் என்ற முறையில் பள்ளிகளில் பகிடிவதையை குறைக்க என்ன செய்யலாம் என்று நினைக்கிறீர்கள்? முதல் கோணல் முற்றும் கோணல் என்பார்கள். எனவே திங்கட்கிழமை பேரணியின் போது பகிடிவதையின் தீவிரத்தன்மையை கட்டாயம் எடுத்துரைக்க வேண்டும். மேலும் புறப்பாடு நடவடிக்கையின் போது காவல் அதிகாரிகள் அழைத்து பகிடிவதையின் விழிப்புணர்வு முகாம் ஒன்றை கண்டிப்பாக ஏற்படுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் என் பள்ளியில் இன்னொரு சிறப்பும் உண்டு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையின் போது எங்கள் பள்ளியில் சமய வகுப்பு ஒன்று நடைபெறும். அந்த வகுப்பு எதுக்கென்றால், ஒரு மாணவன் எதிர்மறை எண்ணத்தோடு இருப்பவனை எப்படி நல்வழியில் கொண்டு வருவது என்பது மிக அவசியம். அதனால் சமய போதனையாளர்கள் அந்த வகுப்பின் போது மாணவர்கள் நல்ல சிந்தனையை விதைக்கின்றனர். இதுவே அந்த மாணவனை பகிடிவதையிலிருந்து தவிர்க்க ஒரு நல்ல செயலாக கருதுகிறேன். தெளிவான விளக்கத்திற்கு நன்றி ஐயே. ஆர்டிஎம் அரங்கத்தில் மீண்டும் இணைவோம். நன்றி. சிவசங்கரிக்கு நன்றி. புதிய ஆத்திசூடி. நொந்தது சாகும். வாழ்க்கையில் பல துயரங்களுக்கு ஆளாகி மன வருத்தத்துடன் இருப்பவர்கள் சில நேரங்களில் நொந்து போகக்கூடும். எவ்வளவு துயரங்கள் நேர்ந்தாலும் சோர்வடையாமல் தொடர்ந்து போராட வேண்டும் என அறிவுறுத்துகிறார் அமரகவி பாரதி. நிறைவடைந்தது ஆர்டிஎம் செய்திகள். எங்களுடன் இணைந்திருப்பதற்கு நன்றி.